Hi guys, இது Cellcare Infotech நான் இக்பால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைலு POCO X3. ஆக்சுவலாக என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிங்களாக்கும், ஹேங் ஆன் லோகோ ரீஸ்டார்ட் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து குரியர் வந்த ஃபோனு. எங்கே இருந்துதா மிஸ்டர் ஹபீப் ரஹ்மான் ஈரோட்லேருந்து நமக்கு வந்து குரியர் பண்ணியிருக்காரு. நம்மளோட சப்ஸ்கிரைபரு அவர் பக்கத்தில் வந்து லோக்கலில் வந்து அவர் ஊரில் கொடுத்தாப்லையாம். மொபைல் வந்து ஆடியோ எடுக்கலை அப்படின்ட்டு ஆடியோ ஐசியை ரீபால் பண்ணி கொடுத்தாங்க. அதுலேருந்து எனக்கு வந்து ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகுது. நான் உங்கள் சப்ஸ்கிரைபர், நான் அந்த ஃபோனை அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்றாரு. ஸோ நம்மளோட ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்சல் போட்டு விட்டார். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதனால் இது ரீஸ்டார்ட் ஆகுது, என்ன ப்ராப்ளங்கிறத பார்க்கலாம். கைஸ், மதர் போர்டை தனியாக கழட்டியாச்சு. அவங்க இந்த இடத்துல ஆடியோ செக்ஷனில் சீல்டை ஓப்பன் பண்ணி ஹீட் பண்ணியிருக்காங்க ஆடியோ ஐசியை. அதே மாதிரி சிபியூலையும் ஹீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சிபியூவை வந்து ஓவர் ஹீட்டிங் பண்ணதுனால தான் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செக்ஷனில் உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதில் ஷார்ட் எதுவும் இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிபியூ ஒரு வாட்டி ரீவால்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ரீஸ்டார்ட் ஃபால்ட்டு சரியாகுதாண்டு. வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொசீஜரில் ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், நம்ம இந்த போர்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஷீல்டை கட் பண்ணி அதுக்கப்புறம் சில்வர் டேப்லாம் ஒட்டி மற்ற இடத்துல வந்து ஹீட்டு பட்டு டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ளோயரில் ஹீட் வந்து 250யும் ஏர் வந்து 2வும் வச்சு நம்ம இந்த சைடில் இருக்கிற பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த சிபியூ ரீபால் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்க்கக்கூடிய ஒர்க்கு கைஸ். நம்ம வந்து அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோமாக்கோ அதுக்கப்புறம் வந்து மொபைல் வந்து ஆனே ஆகாத அளவுக்கு சுச்சுவேஷன் கூட ஆயிடலாம். ஸோ அதனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக வேலை பார்க்கணும். சும்மா மேலே வந்து சிபியூவை ஹீட் பண்ணி விட்றதுனாலலாம் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து சிபியூவை ஹீட் பண்ணுறது எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க. பிளாக் பேஸ்டட் ஐசி அல்லது ஒயிட் பேஸ்டட் ஐசியை மேலே ஹீட் பண்ணவே கூடாது. அது ஹீட் பண்ணால் என்ன ஆகும்டா, அந்த பால்ஸ் ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகுமே தவிர கண்டிப்பாக வந்து அந்த உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு யூஸும் கிடையாது. பால்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஷார்ட் ஆகுமே தவிர ஒரு யூஸும் கிடையாது. ஏண்டா அந்த க்ளூ வந்து அந்த பால் அதோடைய பேஸ்ட்டு வந்து அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஹீட் பண்ணால் என்ன ஒன்று கேட்டிங்களா, பால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும். அந்த க்ளூ வந்து அதை நவர விடாது. மற்ற சாதாரண ஐசியில் வந்து பால்ஸ் மெல்ட் ஆனால் அது வந்து அது கரெக்டான லொக்கேஷனுக்கு போயிடும். அல்லது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அது நார்மலான ஐசி. அது எந்த ஐசியாக இருந்தாலும் சரி, ஆடியோ ஐசியாக இருந்தாலும் சரி, பவர் ஐசியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நெட்வொர்க் ஐசியாக இருந்தாலும் சரி, அது வந்து அதோடைய லொக்கேஷனுக்கு கரெக்டாக போயிடும். அதனால தான் அந்த வேலையில் மட்டும் அது ஒர்க் அவுட் ஆகும். டிஸ்கனெக்ட் ஆகிருக்கிறது கனெக்ட் ஆகும், அது வந்து வேலை சக்ஸஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி சிபியூ, இஎம்எம்சி, யூஎஃப்எஸ்ஸு, ஏன் இப்போ வர நிறைய பவர் ஐசியில் கூட இந்த கிளாஸ் ஐசின்னு இருக்கும், மேலே கிளாஸ் கலரில் இருக்கும். அது எல்லாமே பேஸ்டட் தான், கீழே வந்து பேஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஹீட் பண்ணி ஷேக் பண்ணி பார்த்தாலும் ஷேக்லாம் ஆகாது. அது கலட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டம். சில சமயத்தில் ரெண்டாக பிரேக் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டு பிளாக் பேஸ்டட் ஐசி, ஒயிட் பேஸ்டட் ஐசி நீங்கள் வந்து மேலே ஹீட் பண்ணி ஷேக் பண்ணி விட்டு சக்ஸஸ் பண்ணி தான் நினைக்காதீங்க. அது சக்ஸஸ் ஆகவே ஆகாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சைடில் இருக்கிற க்ளூவை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து சைடில் பேஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிபியூ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சிபியூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹீட்டு 380, ஏர் வந்து 2 வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் ஏற்கனவே வந்து சிபியூ ரீபால் பண்ணுறது டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கிறேன். அதிலே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி ஒரு வீடியோ தான். இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது, நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இதை வந்து பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து POCO X3, X2
நோட் 10 ப்ரோ, ப்ரோ மேக்ஸு, ரெட்மி இதெல்லாம் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன். CPU ரீபால் பண்ணுறது பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். ஆல்ரெடி நான் சொன்னது போல் CPUவை சுற்றி நம்ம வந்து இந்த ப்ளோயரை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹீட் வந்து ஒரே இடத்துல கொடுக்கக்கூடாது. நாலா பக்கமும் அதுக்கு வந்து ஹாட்டான ஏர் போனால் தான் அந்த உள்ளே இருக்கிற க்ளூவும் அந்த இதுவும் சீக்கிரம் மெல்ட் ஆகும், பால்ஸும் சீக்கிரம் மெல்ட் ஆகும். அப்போ தான் நம்ம சீக்கிரம் வந்து அந்த ஐசியை ரிமூவ் பண்ண முடியும். ரொம்ப பொறுமையாக வேலை செய்யணுங்க. CPU ஒர்க்குங்கிறது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். நீங்களும் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாமல் அது பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்னை கேட்டால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்க்ராப் போர்டில் CPUவை கலட்டி ட்ரை பண்ணுங்கள். ஏண்டா வந்து கஸ்டமர் ஃபோனில் எக்காரணத்தை கொண்டு ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த CPUவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து CPU பேடில் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட்ரிங் அயனில் இதில் உள்ள பழைய லெட்டு ப்ளஸ்ஸு பிளாக் பேஸ்டடை க்ளீன் பண்ணலாம். நான் வச்சுக்கிற அயன் பார்த்தீங்கன்னாக்கோ T12X, ஹீட் வந்து 380 வச்சுருக்கேன் டெம்பரேச்சரு. ஸோ பொறுமையாக இதில் உள்ள பழைய லெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த CPU பேடை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீபால் பண்ணி ஐசியை ஃபிக்ஸ் பண்ணலாம். CPU பேடை நான் ஆல்ரெடி ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எவ்வளவு நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, பக்காவாக க்ளீன் பண்ணிடுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் பக்காவாக க்ளீன் பண்ணிடுங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து பேஸ்ட்டோ இல்லை வந்து அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே ஃப்ளாட்டாக இருக்கணும். அதே மாதிரி எல்லாமே பளிச்சுட்டு தெரியணும். அங்கங்கே வந்து அந்த பழைய லெட்டோடைய அந்த இது இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் எடுத்துடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பளிச்சுன்னு தெரியணும் பார்க்கும் போதே. அப்போ தான் வந்து CPU போய் அதில் கரெக்டாக உட்காரும். CPU வந்து அந்த பாலோட கனெக்ட் ஆகும், CPU பேடோட கனெக்ட் ஆகும். CPU பேடோட கனெக்ட் ஆகலைண்டா நீங்கள் மறுபடியும் அதை கலட்டி மறுபடியும் ரீபால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபோன் ஆன் ஆகாது, இல்லை கேமரா எடுக்காது, இல்லை சவுண்டு வராது. நீங்கள் என்ன ஃபால்ட்டுக்காக ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஃபால்ட்டு சரியாக ஆகாது. அதனால் எவ்வளோ டைம் எடுத்தாலும் இதை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பக்காவாக வந்து CPU பேடை க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் நீங்களும் வந்து பண்ணணும். ஃபுல்லாக சில்வர் கலரில் பளிச்சுன்னு தெரியுதா? ஸோ இது மாதிரி தான் க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து CPUவை வந்து க்ளீன் பண்ணலாம் வாங்க. CPUவை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஏர் வந்து 2வும் டெம்பரேச்சர் வந்து 250 வச்சு இந்த ஸ்க்ராப்பரை வச்சு மெதுவாக அதில் உள்ள பிளாக் பேஸ்டோட ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஸ்க்ராட்ச் வந்து CPUவில் விழுந்துடக்கூடாது. அது மெல்ட் ஆக நம்ம மெதுவாக வந்து அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு அவசரம் காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் CPUவில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துச்சாக்கும் அது பெரிய கஷ்டமாயிரும். அதை வந்து ஒன்னோட ஒன்று ஷார்ட் ஆகிடுச்சாக்கும் அது CPU வந்து யூஸ் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் பெரிய தலைவலி நம்மளுக்கு. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கணும். ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் CPUடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து CPUவையும் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீபால் பண்ணுறது. வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். CPU ரீபால் பண்ணுறதுக்கு நான் வந்து மெக்கானிக்கோட 183 டிகிரி PPD பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போதும் மெக்கானிக் தான் யூஸ் பண்ணுவேன் PPD பேஸ்ட்டு. ஸோ நல்ல பிராண்டு. ஸ்டென்சில்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து CPU EMMCக்கே வந்து யூனிவர்சல் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு தப்பான விஷயம். ஸ்டென்சில்ஸ் எப்போதுமே CPUக்கு அதுக்குண்டான சேம் மாடல் தான் யூஸ் பண்ணணும். யூனிவர்சல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்களாக்கும்
சின்ன சின்ன பவர் ஐசி அல்லது வந்து நெட்வொர்க் ஐசி அந்த மாதிரி ஐசியில் வந்து நம்ம ரீபால் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேஜரான ஒர்க்குக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து யூனிவர்சல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்டா அது எல்லா டைம்லேயும் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்களாக்கோ அது எல்லா பக்கமுமே வந்து அது பால்ஸ் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ரீபால் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபார்ம் ஆகிற பால்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிபியூவும் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்களாக்கோ அந்த சிபியூக்குள்ளேயே வந்து அந்த பேடு வந்து சிபியூவில் உள்ள பேடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து சிபியூ, இஎம்எம்சி, இஎஃப்எஸ்ஸு இதெல்லாம் வந்து ரீபால் பண்ணுறீங்க அப்படின்டா ப்ராப்பரான ஸ்டென்சில் யூஸ் பண்ணுங்கள். யூனிவர்சல் வந்து நம்ம எதுக்கு யூனிவர்சல் யூஸ் பண்ணலான்ட்டா நம்ம இப்போ சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஐசிஸை வந்து ரீபால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மேஜரான ஐசிக்கெலாம் வந்து கண்டிப்பாக அந்தந்த மாடலுக்குள்ள சிபியூ அந்தந்த மாடலுக்குள்ள ஸ்டென்சிலை யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் வே. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஹீட் பண்ணுறதுக்கு அதே 250 டிகிரி டெம்பரேச்சரு ஏர் வந்து 0ல் வச்சு இதை நம்ம வந்து ரீபால் பண்ணலாம். ஸோ ரீபால் பண்ணும் போது ரொம்ப ஸ்டென்சிலுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அந்த டியூசரை வச்சு ரொம்ப ஜென்டிலாக தான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஏன்டா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்டா ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் பெண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நம்ம ஜென்டிலாக பண்ணோம் பாருங்கள், பர்ஃபெக்டாக ரீபால் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இவ்வளோ தான், சின்ன வேலை தான். ஸோ ஒரே அட்டம்ப்டில் வந்து நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், சிபியூ வந்து பர்ஃபெக்டாக ரீபால் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து சிபியூ பேடில் லைட்டாக வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்ஸை வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுடலாம். நாலு பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்மளுடைய சிபியூ எடுத்து கரெக்டாக அதோடைய பொசிஷனில் வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ எப்போதும் வந்து இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த பொசிஷனில் போய் அது உட்காருதா அப்படின்னு தெரியும். இல்லைன்னா அதுக்கப்புறம் 2 வேலையாயிரும். அதனால் எப்போதுமே நீங்கள் சிபிஓ இல்லை எந்த ஐசியோ அதை எடுக்கும் போது கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க. அந்த நோஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். புதுசாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்களுக்கு எடுக்கும்போதே அவங்க மைண்டில் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த பக்கம் தான் இருக்குன்னு அடிக்கடி வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க வந்து மார்க் பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியறதுக்கு நீங்கள் வந்து ஸ்கீமேட்டிக்காக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் உள்ள டயக்ராமில் பார்த்து தான் அதை வைக்கிற மாதிரி இருக்கும். அலைன்மெண்ட் பண்ணும்போது பெருமையாக கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சு அலைன்மெண்ட் பண்ணிடுங்க. ஹீட் வந்து 350 வச்சுருக்கேன். ஏர் வந்து 2 வச்சுருக்கேன். ஏன் வந்து ஹீட் 350 அப்படின்னு கேட்டிங்களாக்கும், ஸோ இப்போ நம்ம வந்து ரீபால் பண்ணதுனால நம்மளுடைய அந்த லெட்டு வந்து 183 டிகிரி செல்சியஸ் மெல்ட் ஆகக்கூடியது. ஸோ 350ங்கிறது போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் 350 வச்சுக்கிட்டேன். ஸோ பார்க்கலாம், ஹீட் பண்ணி அது கரெக்டாக அது பொசிஷனில் போய் உட்கார்ந்தோடனே நம்மளுக்கு தெரியும். நம்ம லைட்டாக அதை ஷேக் பண்ணி பார்த்தோமாக்கும் அதோடைய பொசிஷன் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஐசி அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போர்டு கூலிங் ஆனவுடனே நம்ம மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம வச்ச ஃப்ளெக்ஸ்லாம் சைடுலேருந்து மெல்ட் ஆகி வருது. ஸோ இது ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு உள்ளே வந்து பால்ஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு. லைட்டாக நம்ம ஷேக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹீட் தேவை, இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணலாம். ஸோ இது வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். எப்போதுமே வந்து ஹேண்டை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த
சிப் லெவலில் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். தொடர்ந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்க்ராப் போர்டில், டெட் போர்டில் நீங்கள் வந்து ஐசி எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஓகே கைஸ் பக்காவாக உட்காந்துருச்சு. ஐசி ஷேக் ஆகுது. ஓகே, இதோட நிறுத்திக்கலாம். ஸோ கொஞ்சம் போர்டு கூலிங் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து போர்டில் ஃபோனில் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வந்து ஃபேனில் வந்து வச்சு அதை நம்ம வந்து போர்டை கூலிங் பண்ணலாம். போர்டை கூலிங் ஆனோடனே நம்ம ஃபோனில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் அந்த ஃபேனில் வந்து கூலிங் ஃபேனில் போர்டு கூலிங் ஆகட்டும் கைஸ். போர்டு வந்து நல்லா கூலிங் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ மொபைலில் போட்டு ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகவும் உள்ளே போதான் அப்படின்ட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கைஸ், இது ஒரு சின்ன ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சர்வீஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் உள்ளவங்க, சென்னைக்கு வெளியில் உள்ளவங்க குரியர் சர்வீஸும் இருக்குது. நீங்கள் குரியர் பண்ணி விட்டால் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் உங்களுக்கு வந்து ரிட்டன் குரியர் போட்டு விடுவேன். ஸோ அதனால் என்னை வாட்ஸ்அப்பில் சர்வீஸ் தேவை உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பெஸ்ட்டு ப்ரைஸில் சர்வீஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், உள்ளே போயிடுச்சு. நம்ம ஒர்க் சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், செகண்ட் பூட்டில் இருக்குது, இன்னும் உள்ளே போகணும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். இது ஒரு சின்ன சேனல், உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் எனக்கும் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. செகண்ட் பூட்டில் நிற்கிது, பார்க்கலாம். ஓகே கைஸ், உள்ளே போயிடுச்சு. ஸோ கஸ்டமர் வந்து பேட்டர்ன் போட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் அது என்னென்னு கிளியர் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.